அண்ணாமலை அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ரஜினி சார் வந்து ஒரு சாங்ல ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு பால் விற்க போவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூட்டர்ல போவாரு. அப்புறம் புல்லட், அப்புறம் ஆட்டோ, கார், அதாவது ஒரே சாங் தான். ஸ்டார்டிங்ல சைக்கிள்ல போனவர் லாஸ்டா வந்து காரை விட்டு இறங்குவாரு. அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே போவாரு அவரோட வெஹிக்கலை. பகவத்கீதால கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆத்மா வந்து அதோட உடலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த உடல் வந்து ஒரு வெஹிக்கல் மாதிரி அப்படின்னு கிருஷ்ணா வந்து பகவத்கீதால சொல்றாரு. யந்திர ஆருடானி, யந்திரம் இயந்திரம், அதுல திஷ்டாமி, இந்த ஆத்மா உட்காந்துட்டு டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி ரஜினி சார் வந்து அவருடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சைக்கிள்ல, ஸ்கூட்டர்ல, புல்லட் எப்படி மாத்திக்கிட்டே போனாரோ, அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து எப்படி உடலை மாத்தோம்னா, அதோட பட்ஜெட் என்னன்னா கர்மா அண்ட் ஆசைகள். ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரியும் கர்மாக்கு ஏற்ற மாதிரியும் அதோடைய பாடியை வந்து, அதோடைய உடலை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும். எலி, பூனை, நாய், பேய், கரடி, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, எது வந்து ரொம்ப நிறைய வெஹிக்கல்ஸ் டிராவல் பண்ணணும், நம்ம ஒரு டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணணும்னா நம்ம வெஹிக்கல்ஸ் வந்து எடுத்துட்டு போறோம். ஸோ நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா? சைக்கிள்ல இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் இருக்கு. ஒன்று வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீட், அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்த விட, அதாவது வந்து இப்போ சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சைக்கிள்லயோ டூ வீலர்லயோ வந்துட்டு ஏசிலாம் கிடையாது. அதே கார், ட்ரெயின்லாம் வந்து ஏசி இருக்கு. அதே கார்லலாம் வந்து வாஷ்ரூம்லாம் இல்லை. ஆனால் ட்ரெயின், ஃப்ளைட்லலாம் வந்து வாஷ்ரூம் இருக்கு. ஆனால் ட்ரெயினையும் ஏரோப்ளேனையும் கம்பேர் பண்ணோம்னா, ட்ரெயினை விட ஏரோப்ளேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடாக அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும். ஸோ நம்ம வந்து எல்லா வெஹிக்கல்லையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஏரோப்ளேன். அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஹியூமன் பர்த் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டாப் மோஸ்ட். நிறைய உயிரினங்கள் இருக்கு, அதுல இந்த ஹியூமன் பர்த் தான் வந்து டாப் மோஸ்ட். எதை போய் ரீச் பண்றதுக்கு, டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்றதுக்கு, ஸ்பிரிச்சுவல்ல, ஆன்மீகத்துல வந்து இம்ப்ரூவ் ஆகி, அட்வான்ஸ் ஆகி, நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன கோல் என்னவோ அதை போய் ரீச் பண்றதுக்கு இந்த ஹியூமன் பர்த் தான் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னுட்டு பகவத்கீதா படிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணா அதுல வந்து நிறைய இடத்துல திருப்பி சொல்றாரு, தத்தாமம் பரமம் மம, என்னோட தாமம் தான் வந்து பரமம், அல்டிமேட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்துட்டு பேக் டு கிருஷ்ணா, அதுதான் வந்து டெஸ்டினேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏரோப்ளைனையும் இந்த ஹியூமன் பாடியும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு டிவோட்டி வந்து எப்படி வந்து டிராவல் பண்ணி ரீச் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு சில டிவோட்டிஸ் வந்து எப்படி வந்து ஒரே இதுல அவங்களால வந்து மேலே எழும்ப முடியாம ஒரே ஸ்டேஜ்லயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஏன்னா ஃப்ளைட்ல வந்து டிஃப்ரெண்டா நடக்குது. ஒன்னொன்னு போய் ரீச் ஆகுது, ஒன்று வந்து அப்படியே மேலேயே சுத்திட்டு இருக்கு, அதால போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியல. ஒன்னால ஒரு சில ஃப்ளைட்டால வந்து மேலே ஏறவே முடியல, இன்னொன்று வந்து கிராஷ் ஆயிடுது, ஃபால் டவுன் ஆயிடுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பக்தர்கள் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு இந்த ஏரோப்ளைனை வச்சுதான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஏரோப்ளேன் வந்து ஹியூமன் பாடி, பேசஞ்சர் தான் வந்து சோல், அதுக்கப்புறம் பைலட் தான் வந்து புத்தி, அதுக்கப்புறம் கோ பைலட் தான் வந்து அகங்கார், ஃபால்ஸ் ஈகோ, கூடயே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ஜின்ஸ் எல்லாம் எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, என்ஜின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சென்சஸ், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் தான் வந்து என்ஜின்ஸ். அதுக்கப்புறம் இந்த என்ஜினை வந்து கண்ட்ரோல் பண்றது என்ஜின் கண்ட்ரோலர் இருக்கும் இல்லையா? அந்த பைலட் வந்து அவர் அந்த லிவரை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ஜின்ல அதுக்கு வந்து என்ஜின் கண்ட்ரோலுக்கு சிக்னல் கிடைச்சு அது வந்து என்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி அந்த என்ஜின் கண்ட்ரோலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, ஃப்ளைட் எடுக்கிறதுல இருந்து அது போய் ரீச் ஆகுற வரைக்கும் அந்த பைலட் வந்து யார் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிசி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அவங்க வந்து இருப்பாங்க, கீழே இருப்பாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு தான் வந்து அந்த பைலட் வந்து அவருடைய ஏரோப்ளேனை வந்து அவர் வந்து ஓட்டுவாரு. அந்த ஏடிசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிசி குரு, சாது, சாஸ்திரா, இவங்க தான் வந்துட்டு அந்த பக்தி பாதையில நமக்கு கிடைச்சிட்டு நம்ம டேக் ஆஃப் பண்றதுக்கு
அவங்க அவங்க சொல்றதுபடி நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து போயிட்டு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்துட்டு அந்த பைலட் வந்து இந்த ஆகாயம் ஃபுல்லா வந்து என்னோடது தான், நான் எங்க வேணா என் ஃப்ளைட்டை ஓட்டுறேன், நான் எப்படி வேணா சுத்தின்னு இருக்கேன் அப்படின்னா அப்படி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னா கிராஷ் ஆகி விழ வேண்டியதா அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து அந்த ரூட்ல தான் போகணும்னுட்டு அந்த ஏடிசி வந்து சொல்லுவாங்க. அந்த ரூட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மா பாத், அந்த பாதையில தான் போகணும். அதை விட்டுட்டு நான் வந்து பறக்கிறது நடக்கிறது எல்லாமே இந்த உலகம் படைத்தது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ணோம்னா நம்ம போயிட்டு டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பாக்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு கிராஷ் ஆச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறவங்கள எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு பேரை ஃபர்ஸ்ட் காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தேடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ்ல தான் தேடுவாங்க. ஏன் அந்த பிளாக் பாக்ஸை தேடுறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த பிளாக் பாக்ஸ்ல தான் எல்லா ரகசியமும் எல்லா சீக்ரெட்டும் அதுலதான் இருக்கும். இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன ஆச்சு கடைசியில, எதனால இந்த கிராஷ் ஆச்சு, அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளதான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BLACK ஃபார் கர்மா. ஸோ நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா ஆக்ஷன் எல்லாம் நடக்குது. அந்த கர்மா வந்து நம்ம என்ன திங்க் பண்ணோம், என்ன வேலை பண்ணோம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கர்மா வந்து ஃபுல்லா ரெக்கார்டிங் போய்கிட்டே இருக்கும். நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையும், நம்ம பண்ற ஒவ்வொரு டெசிஷன் எல்லாமே வந்து அதுல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருச்சுன்னா உடனே வந்து நம்ம வந்து பிளாக் பாக்ஸ் கிடைச்சிச்சு, அது எல்லாராலையும் வந்து அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்களால கிராஸ் பண்ண முடியாது, அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த கர்மாவை பத்தியும் வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த கர்மாவை பத்தி யார் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அது தெரியும். இந்த கர்மா ஏன் இப்படி ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்தது, அதெல்லாம் வந்துட்டு அந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சவங்களால தான் வந்து அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டிவோட்டி அவங்களுடைய லைஃப்ல வந்து பக்தி பாதையை எடுத்துக்கிறாங்க, ஏரோப்ளைன்ல டேக் ஆஃப் ஆயிடுறாங்க, எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நிறைய பேர் வந்து கிளம்பாமலே இருக்காங்க, ஃப்ளைட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. 1 hour லேட் 2 hours லேட்ன்றதால அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹியூமன் பாடி கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் வந்து பக்தி கிடைக்கல. ஸோ ஏடிசி கண்ட்ரோல் கிட்ட இருந்து அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கல பைலட்டுக்கு. அதனால வந்துட்டு அந்த குரு சாது சாஸ்திரா அவங்கள இன்னும் மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பக்தி கிடைச்சி அவங்களும் வந்து டேக் ஆஃப் ஆயிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகி போன பக்தர்கள் அவங்க வந்து கரெக்டா போய் ரீச் ஆகாம சிலர் ரீச் ஆகிறாங்க, சிலர் ரீச் ஆகல. ஒருத்தவங்க ஒரே லெவல்ல இருக்காங்க, ஏன் இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஏன் வந்து ஃபால் டவுன் ஆகிறாங்க, இதெல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணினா இந்த ஏரோப்ளேன் கிராஷை வச்சுதான். இந்த ஏர்பிளேன் கிராஷ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கும், ஒரு பிளேன் கிராஷ் ஆகுதுன்னா அதுக்கு என்னென்னலாம் ரீசன், அதால ஏன் வந்து அவங்களால வந்து புஷ் பண்ணிட்டு மேல ஃப்ளை பண்ண முடியல, அடுத்த ஸ்டேஜுக்கு ஏன் போக முடியல, அந்த மாதிரி வந்து அதோடையும் நம்மளுடைய டிவோட்டிஸோட லைஃப்பையும் வந்து கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஹரி போல்.